to Powerful Learning. இந்த வீடியோவில் நம்ம 13 செப்டம்பர் 2025 Udemy ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் கூப்பன் கோட் தான் பார்க்க போகிறோம். கூப்பன் கோட் மைட் எக்ஸ்பயர் அட் எனி டைம், லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆத்தர் அவங்களுடைய கோர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வர 500 மெம்பர்ஸ் ஒரு 1000 மெம்பர்ஸ்னு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கோர்ஸ் ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டோட படிக்கலாங்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பன் கோடு கரெக்டாக என்ட்ரு பண்ணுறீங்களாங்கிறத பாருங்கள். அப்படி என்ட்ரி பண்ணி ஃப்ரீன்னு வருது, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும்போது பேமெண்ட் பண்ண சொல்லுதுன்னா அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அகைன் நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் எக்ஸிட் ஆர் இன்வேலிட்னு வந்துடுச்சுன்னா கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் டோன்ட் வரி, உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ்க்கான கூப்பன் கோடை கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோவை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் காமிக்கிற ஆர்டர் படி தான் உங்களுக்கு எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொன்னது புரிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நான் நிறைய கோர்ஸஸை கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பூட் கேம்ப். இது ஒரு அல்டிமேட் பிகினருக்கான கோர்ஸ், ஒரு ப்ரீமியம் லெவல். வீடியோ ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட 1 hour கிட்ட தெளிவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை சொல்லியும் யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் கமெண்ட்டில் வந்து தேவையில்லாமல் கேட்க மாட்டீங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் எத்தனை கோர்சஸ் என்ரோல் பண்ணீங்கிறதையும், பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுனாலுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 hourக்கான கோர்ஸ் தான், ரிலேட்டட் டு சைபர் செக்யூரிட்டி. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் ஹை ப்ரொபாபிலிட்டி ஃபாரெக்ஸ் கோல்ட் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ட்ரேட் லைக் அ ப்ரோ, அதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்க்கு ரிலேட் ஆகக்கூடிய ஒரு 4 hourக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு தாராளமாக என்ரோல் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 3. இது வந்துட்டு நோட் புக் எல்எம் மாஸ்டரிக்கானது. எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் நீங்கள் கற்றுப்பீங்க. அது ஏஐ வச்சு நீங்கள் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 4 hours கற்றுப்பீங்க. இந்த ஜென் ஏஐ ஒரு ஏஜென்ட் ஏஐ இந்த மாதிரி வச்சு நம்ம எப்படி டே டு டே லைஃப்பில் ஒர்க் பண்ணலாங்கிற மாதிரி கோர்ஸ்க்குலாம் நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 4. இது வந்துட்டு கேம் டிசைன் கேட்டகரி கீழே வரும். ஸோ கிரியேட் மிக்ஸ்ட் ரியாலிட்டி. இது வந்துட்டு அன்ரியல் இன்ஜினில் நீங்கள் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 2 hours உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெக்குவயர்மெண்ட், உங்களுக்கு எந்த மாதிரி சிஸ்டம் இருக்கணும், அந்த சிஸ்டமில் என்ன கெப்பாசிட்டிஸ் இருக்கணும், உங்ககிட்ட என்ன கேபிளாக இருக்கணுங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 5. இது வந்துட்டு ChatGPT, மிட்ஜர்னி அண்ட் VEO3. இது எல்லாமே வந்துட்டு ஏஐ சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 2 hours சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ஜென் ஏஐ வச்சு நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதோடைய டிமாண்ட்ஸுமே ஹையாக இருக்கும். ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர், இந்த மாதிரி ஏஐ ஆர் எல்எல்எம் வச்சு நீங்கள் எப்படி உங்களோட டே டு டே ஒர்க்கை ஈஸி பண்ணலாங்கிற மாதிரி கோர்சஸ்க்குலாம் இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஆஸ் ஐ ரெக்வஸ்டட், உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கேட்காம இந்த வீடியோ மூலியமா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்சஸ் என்ரோல் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ்க்கானது. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 6 hours கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் என்னெல்லாம் கற்றுப்பீங்கிறதும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டும் நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணலாம். இதை என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கூல் லெவல் ஃபிசிக்ஸ் ஆன் மேக்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிறதையும் ரெக்குவயர்மெண்ட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 7. இது வந்துட்டு கியூபர்நெட்டிஸில் நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. அதில் வந்துட்டு சிகேஏக்கு உங்களுக்கு 360 கொஷின்ஸ் ஹெல்ம்லையும் ஆர்பிஏசி ரோல் பேஸ்ட் இதெல்லாம் ஆக்சஸ் கண்ட்ரோல் வச்சு உங்களுக்கு இதில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்துட்டு சிகேஏடி சர்டிஃபைட். அந்த சர்டிஃபிகேஷனுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், அதனால் என்ன பயன், எவ்வளோ சேலரி நீங்கள் எதிர்பார்க்கலாங்கிற ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த சிகேஏடி க்கான லிங்க் வேணா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இது வந்துட்டு டெவாப்ஸ் சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிசிஸ்க்கான ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரீமியம் கோர்ஸு. சாரி, இது வந்துட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, இட்ஸ் நாட் அ கோர்ஸு. நீங்கள் அஃபிஷியல் எக்ஸாம் எழுதுவீங்களா, அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட் உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கான ரோட் மேப் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் வேணா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. நான் இது வந்துட்டு ஃபஸ்ட் கோர்ஸாக காமிச்சிருந்தேன். ஸோ டூப்ளிகேட் ஆயிடுச்சு, நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் உடைய 10 ப்ராஜெக்ட்ஸ் இன் 10 daysக்கான ஒரு கோர்ஸு. நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்டோடைய அந்த கான்செப்ட், ரியல் டைமாக ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கிற கான்செப்டோட உங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இதோடைய டிமாண்டுமே உங்களுக்கு ஹையாக இருக்கும்.
கோர்ஸ் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா, பைத்தான் ஃபார் பிகினருக்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் குடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட வருது. விச் இஸ் அ லாங் டியூரேஷன் கோர்ஸ். லாங் டியூரேஷன் கோர்ஸ்க்கு டிமாண்ட் ஹையா இருக்கும். ஏன்னா, நீங்க நெறைய சிலபஸஸ் நீங்க கத்துப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 11. இது வந்துட்டு ஜெனரேட்டிவ் ஏஐ அண்ட் எல்எல்எம்க்கான ஒரு பேசிக் டூ அப்ளிகேஷன் லெவல்ல நீங்க எப்படி கத்துக்கலாங்கிற மாரி 6 ஹவர்ஸ்ல உங்களுக்கு 8 ஆர்டிக்கிளோட குடுத்துருக்காங்க. அவங்களே உங்களுக்கு டைம் டேபிள் மாதிரி வீக் 1, வீக் 2ன்னு போட்டு குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். நான் காமிக்கிற எதுக்குமே எந்த ஒரு டெட்லைனும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 12th கோர்ஸ் பிஹெச்பி வித் MySQL எப்படி நீங்க ஜாப் போர்ட்டல் பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி 13 ஹவர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பிஹெச்பி அண்ட் MySQL படிச்ச மாதிரியும் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வர மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி கோட் ஜென்ரேட் பண்ணலாம், லேட்டஸ்ட் டைட்டில்லாம் நீங்கள் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சோர்சர் ரெக்ரூட்டர், அதாவது ஏஐ வச்சு நீங்கள் எப்படி ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஹையரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு 5 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஹெச்ஆர் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணலாம். ரெக்யர்மெண்ட்ஸ் பாருங்கள். ரெக்யர்மெண்ட்ஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் கோர்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக இந்த டேட் அண்ட் டைமில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதெல்லாம் 100% ஆஃபரில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அசோசியேட் ப்ரொஃபஷனல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்கான ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ் தான், யாருனாலும் படிச்சுக்கலாம். கோர்ஸ் நம்பர் 15. ஓகே, கோர்ஸ் நம்பர் 15 வந்துட்டு ஐடி அண்ட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் சப்போர்ட்கான ரியல் வேர்ல்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இந்த மாதிரி ஒரு 33 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ஷார்ட் கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இஷ்யூவாக இருக்கலாங்கிறத உங்களுக்கு நீங்களே பேசிக்காக புரிகிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் நம்பர் 16 வந்துட்டு ஏஐ ஹெல்த் கேரில் ஏஐ எவ்வளோ பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ப்ரீமியம் கோர்ஸாக என்ன மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஏஐ பயன்படுத்துகிறாங்கிறத ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. அவங்களே மாடியூலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதோடைய கோர்ஸ் டிமாண்டும் ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா, செலினியமோடைய வெப் டிரைவர் ஜாவா பேசிக் ஒரு செலினியம் அட்வான்ஸ்டு ஃப்ரேம் ஒர்க் வச்சு உங்களுக்கு இதில் ஒரு 70 ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் உங்களுக்கு 8 கோடிங் எக்ஸசைஸோட உங்களுக்கு டேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ செலினியம் ஜாவாவுடைய பேசிக் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி பில்ட் பண்ண மேவன் இந்த மாதிரிலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு 0 to ஹீரோ கோர்ஸாகவே நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 17th கோர்ஸோடைய கோட் இதுதான். நான் கர்சர் இங்கே சம்டைம்ஸ் வச்சிருப்பேன். அந்த கர்சரையும் எல் ஆர் எம்னு நினச்சி டைப் பண்ணிடா எல் ஆர் ஐன்னு நினச்சி டைப் பண்ணிடாதீங்க. ஸோ பியோடைய இந்த கோட் முடியுது. நான் அது ஏன் சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி நான் 4 மந்த்ஸ் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கர்சரையும் ஐ ஆர் எல்லாம் வச்சு கோடோட என்டர் பண்ணி நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஜாவாவுடைய ட்ரைனிங் கம்ப்ளீட் கோர்ஸு. ஸோ இது வந்துட்டு ஒரு 4 ஹவர்க்கான கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஜாவாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக இந்த கோர்ஸ் கன்சல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி காமிச்ச செலினியம் பார்த்தீங்கன்னா 70 ஹவர்க்கான கோர்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 19. இது வந்துட்டு உங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான எசென்ஷியல் அனலைஸ் விஷுவலைஸ் அண்ட் இன்டர்பிரட் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதோடைய சிலபஸ் பாருங்கள். சிலபஸ் ஓகேனா மட்டும் நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 20. இது வந்துட்டு மாஸ்டரிங் பவர் பிஐ டேட்டா டேஷ்போர்டுங்கிற கான்செப்டில் தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ் தான். வாட் இஸ் வாட்டுங்கிறத கிளியராக இந்த கோர்ஸ் மூலிமா கற்றுப்பீங்க. எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்டைட்டில் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 21. இது வந்துட்டு ஃபாரன்சிக் சயின்ஸ்க்கு ரிட்டர் ஆகக்கூடிய ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ஓகேவா இருந்துச்சு, இந்த ஃபீல்டுக்கு யாராச்சும் உங்களுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எத்தனை பேர் எவ்வளோ கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. யார் அதிகமாக என்ரோல் பண்ணியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சிவில் இன்ஜினியரிங் நானோ டெக்னாலஜிக்கு ரிலேட்டட் ஆகக்கூடிய கோர்ஸ். இது 5க்கு 4.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சிலபஸும் டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 23. இது வந்துட்டு கரியர் டெவலப்மெண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்க்கு மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் கரியர் அண்ட் லைஃப்க்கான ஒரு 5 ஹவர்க்கான கோர்ஸ். மொத்தம் உங்களுக்கு 36 டவுன்லோடபிள் ரீசோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் படிக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் லேட்டர் ரெஃபர் பண்ணுறதுக்கும். கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக, அதாவது இந்த டேட் அண்ட் டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு கிடச்சிருக்கிற இந்த கோட்ஸ்லாம் ஃப்ரீங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஏஐ ஃபார் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் எக்ஸலன்ஸ்க்கான ஒரு 5 ஹவர்க்கான கோர்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய சிலபஸில் நீங்கள் பாருங்கள். ஏஐ வச்சு நம்ம எதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ். கோர்ஸ் நம்பர் 25 பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் எக்ஸலன்ஸ்க்கு நீங்கள் ஏஐ எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு 4 ஹவர்க்கான கோர்ஸ். ப்ராப்ளம் சால்விங், மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் இது எல்லாமே இதுக்கு ரிலேட்டடாக வரும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 26. இது வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி ஃபாரெக்ஸ். ஓகே, இதை நான் ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டேன். சாரி ஃபார் தட். டேப் டூப்ளிகேட் வந்துட்டு தெரியாமல் ஆயிடுச்சு. அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த கோர்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நான் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைட் ரூம் எடிட்டிங். நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது கோர்ஸோடைய கவுண்ட்டு 26. ஸோ நான் 2 கோர்ஸ் டேப் வந்துட்டு க்ளோஸ் பண்ணேன். அது ஏன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன், டூப்ளிகேட் ஆயிருந்துச்சு அதனால். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோர்ஸ் நம்பர் 26 லைட் ரூம் எடிட்டிங்கானது. அதோடைய கூப்பன் கோட் எது தான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் ரொம்ப கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 27. இது வந்துட்டு கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங்கான கோர்ஸு. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஷார்ட் டியூரேஷனாக தான் வருது. இந்த மாதிரி கோடிங் கோர்ஸ் ஒரு எடிட்டிங் கோர்ஸ் தான் நீங்களும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோக்கான வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு வீடியோ எடிட்டிங் கோர்ஸாக இருந்தாலுமே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டா தான் அது உபயோகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 29. இது வந்துட்டு ஓகே மெடிக்கல் ரொபோட்டிக்கான கோர்ஸு. இது நான் இதுக்கு முன்னாடி காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெடிக்கல் ரொபோட்டிக்ஸ்க்கான கோர்ஸோடைய கூப்பன் கோட் இது தான், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் டூப்ளிகேட்டாக தெரிஞ்சுது, அதாவது ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன் அகைன் பிஹைண்ட்லேயும் காமிக்கிறேன்னு சொன்னால் அது தெரியாமல் டூப்ளிகேட் ஆயிருக்கும். அப்பாலஜிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் எப்படி கற்றுக்கலாங்கிற மாதிரி ஸ்டாப் வாட்ச் ப்ராஜெக்டோட உங்களுக்கு 37 மினிட்ஸில் ரொம்ப ரொம்ப அடிப்படையான பேசிக்ஸ். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இந்த கோர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டரிங் வாய்ஸ் ஏஐ. ஸோ வாய்ஸ் க்ளோனிங் எப்படி பண்ணலாங்கிற மாதிரி அரௌண்ட் ஒரு 20 ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்பீச் எல்எம்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது, அதோடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன, எப்படி நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் காமிச்ச இது எல்லா கோர்சஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.